மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் நாள். இயேசுவின் இதய அன்பர்களே, உங்களை முழுமையாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நமது ஆண்டவர் இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். ஆண்டவர் இயேசு உன் வேண்டுதலை, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். நீ அவரிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிற போது உன் விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்க்கின்றார். உன் இடுக்கணுற்ற வேளையில் நீ ஆண்டவரை கூவி அழைக்கும் போது உன் குரலுக்கு செவி கொடுத்து ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்கின்றார். என் அன்பு மகனே, மகளே, இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நீ ஆண்டவரிடத்தில் எதற்காக வேண்டி மன்றாடுகிறாய்? உன் ஜெபம் என்ன? உன் வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் தான் என்ன? நீ ஆண்டவரோடு என்ன பேச விரும்புகிறாய்? உன் மனக்கவலைகளை சொல்ல போகிறாயா? உன் மன வேதனைகளை ஆண்டவரிடத்தில் புலம்ப போகிறாயா? உன் குடும்பத்திற்காக நீ ஜெபிக்க போகிறாயா? உன் நோய் நொடிகளில் இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தர வேண்டும், அற்புதம் அதிசயம் செய்ய வேண்டும் என நீ மன்றாட போகிறாயா? உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தர வேண்டும் என ஜெபிக்க போகிறாயா? உன் தொழில் வியாபார முயற்சிகள் சிறக்க வேண்டும் என்றும், உன் பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்றும், நீ நினைத்த காரியங்களில் ஆண்டவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என நீ ஜெபிக்க போகிறாயா? ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, மன்றாடி வேண்டு, நம்பிக்கையோடு செவி. நிச்சயமாய் ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையோடு செபிக்கிற சகோதரனை, சகோதரியை நிறைவாக ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பி அவர்களின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து பதில் தரும்படியாக உம்மிடத்திலே செபிக்கிறோம். மனமிருங்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்து உமக்கு சாட்சிகளாய் அவர்களை மாற்றும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் சற்று புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பகுதிதான். இந்த தருணத்தில் நாம் இந்த இறை வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வீட்டு தலைவராகவும், இந்த ஓமையில் வருகின்ற வீட்டு தலைவராகவும், பொறுப்பாளராக ஒவ்வொரு குருவானவர்களையோ, துறவிமார்களையோ, அல்லது ஆண்டவர் உங்களில் யாரையாவது ஒரு உயர்வான பொறுப்பில் வைத்திருக்கிறார், ஒரு 100 பேருக்கு நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது ஒரு பங்கிலே ஒரு பங்கு பேரவை உறுப்பினரோ, அன்பிய பொறுப்பாளரோ, மரியாயின் சேனையினுடைய தலைவரோ தலைவியோ, இப்படி ஏதோ ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அந்த பொறுப்பாளர் என்கிற இடத்தை உங்களை வைத்துக் கொண்டு இந்த ஓமையினுடைய பொருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். தலைவர் அந்த வீட்டு பொறுப்பாளரை பார்த்து கேட்கிறார். அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருவாக இருக்கின்ற என்னையோ அல்லது பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையோ பார்த்து அவர் கேட்கிறார்,
உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை என்னிடத்தில் ஒப்படையும். நீ இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது. நம்மை பற்றி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, நம்மை பற்றி ஏதோ ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியிலோ அல்லது பங்கு சூழ்நிலையிலோ அந்நிய பொறுப்புகளிடத்திலோ ஏற்படுகிறது என்றால் சொல்லுகிறார், உன்னை பற்றி கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை என்னிடத்தில் ஒப்படையும். நீ இனிமேல் பொறுப்பாளராக இருக்க முடியாது. நாம ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிக்கிறோம், நம்முடைய மனதிலேயே பேசுகிறோம். மன்னிக்கவோ என்னால் இயலாது. ஒரு குருவானவர் என்கிற நிலையில் நான் என்னையே யோசித்து பார்க்கிறேன் என்றால், மன்னிக்கவோ என்னால் இயலாது. இருக்கிறது. பிறர் என்னை தங்களில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பங்கு, என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பில் என்னுடைய இறை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிற சகோதர சகோதரி பங்கு பேரவை உறுப்பினரான என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரியாயின் சேனையில் வின்சென்ட் பால் சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எவ்வளவு என் தலைவரிடம் கடன்பட்டிருக்கிறாய்? இந்த ஊமையில் வருகின்ற பொறுப்பாளர் கேட்கிறார், நீ எவ்வளவு இருக்கிறாய்? அவர் சொல்கிறார், 100 குடம் எண்ணெய். சரி, இதோ உன் கடன் சீட்டு 50 என எழுது. நீ எவ்வளவு இன்னொருத்தரை பார்த்து 100 மூட்டை கோதுமை. சரி, 80 என்று எழுது. இந்த நிகழ்வை ஆண்டவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் என்றால், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாராட்ட வேண்டும் என்றால், நம்முடைய செயல்களில் இருந்து அவர் நமக்கு மதிப்பை தர வேண்டும் என்றால், நாம் முன்மதியோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த முன்மதியான செயல் என்னவென்றால், இரக்கத்தை பொழிவது. இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் பொறுப்பாளர் கொள்கிறார். அவர் முன் வருகிறார். ஒரு நிலையில் யார் மீதாவது இருக்கிறேன் என்றால், மனஸ்தாபத்தில் இருக்கிறேன் என்றால், யாரையாவது ஒதுக்கிறேன் என்றால், ஒரு மற்றவரை அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான முழுமையான என் நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செயலை நான் செய்கிற போது ஆண்டவர் என்னை பார்த்து, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டுகிறார். நான் இரக்கத்தோடு நடந்து கொள்ளும் போது, நான் ஒரு மற்றவரை மன்னிக்கும் போது, என் பணிகளை சரி செய்கிற போது ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார், என் மீது இரக்கம் பொழிகிறார், அவர் என்னை பாராட்டுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை மாவட்டங்களில் இருக்கின்ற ஒரு பங்கு குழுக்களை நிறைவேற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். திருவிழா வரி கட்டவில்லை. அவங்க அந்த கோவில் வரி கட்டவில்லை என்பதற்காக அந்த பங்கில் இருந்த நிர்வாகிகள் அந்த பெண்மணியிடத்தில் மிக கடுமையாக கோபத்தோடு நடந்து கொள்கிறார். ஏமா, நீ 1 வருஷமா சரியா கோவில் வரி கிடையாது, வரியும் நீ கட்டல, உனக்கு எப்படி கொடுக்கிறது? அதெல்லாம் முடியாது. முடியும். அந்தம்மா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, ஐயா முடியல, என்னால ரொம்ப கஷ்டமா இருக்குது, குடும்ப சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நான் கட்டிடுறேன், பிறகு கட்டிடுறேன் சரியாகும் போது. அதெல்லாம் முடியாது. உனக்கு மட்டும் இருக்க எல்லாருமே இதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாதரும் ரெக்வஸ்ட் பண்றாரு அந்த நிர்வாகி கிட்ட,
ஐயா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க, ரொம்ப பாவமா தெரியுது. ஃபாதர் இது மாதிரி ஆளுங்களாம் இவங்க செய்ய மாட்டாங்க எதுக்கும். இவங்களை ஒரு ஆளை நம்ம விட்டோம்னா எல்லாரும் இது போல வந்துருவாங்க ஃபாதர். அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஃபாதர். எங்காவது வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் ஃபாதர். ரொம்ப கடுமையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். இதை நான் நேரடியாகவே பார்த்த காட்சி. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சூழ்நிலையில் தான் நம்மை அணுகுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம ஒரு பொறுப்பில் இருக்கும் போது, கடுமையாக நடந்து கொள்கிற போது, படுகிற போது, அடுத்தவர்களை மீது இரக்கம் காட்டுகிற போது, அடுத்தவர்களை மன்னிக்க வராத போது, ஆண்டவர் நான் உன்னை பற்றி கேள்விப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்கிறார். சகோதர சகோதரிகளை, இந்த உதாரணத்தை, இந்த ஓமையை நாம் இப்படியாக கொள்கிற போது அது நம்மை நோக்கியதாக, நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடியதாக, நாம் அதிகமான இரக்கத்தை மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக, செயலாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார், வலியுறுத்துகிறார். அதனையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் உண்மையாக எழுதுவதை பார்த்தோம். கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் பணி என்று சொல்கிறார். அதை சொல்லுகிறார். செய்தியை அறிவிப்பதே பணி. என்னை பாராட்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னிடத்தில் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை சிறப்பாக செய்கிற போது பெருமைப்படுகிறேன். என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள், அரும் செயல்களின் வல்லமையாலும், கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்த செயல்கள் இவையெல்லாம் என்று சொல்லி அவர் பட்டியலிடுவதை பார்க்கிறோம். இதன் வழியாக அவருடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் பெயரை கேட்கப்படாத இடங்களில் எல்லாம் சென்று கடவுளுடைய செய்தியை அறிவிப்பது. இதையே அவர் நோக்கம் கொண்டிருந்தார். அவர் கொள்கிறார். ஒருவேளை இந்த நற்செய்தி பணியை அவர் சிறப்புற செய்யவில்லை என்றால் கடவுள் அவரை பார்த்து பார்ப்பார். உண்மை பற்றி கேட்கப்படுவது என்ன? நான் உன் மீது இரக்கத்தை பொழிந்தேன், எனக்கு அருளை பொழிந்தேன், உனக்கு ஆசிரியரை வழங்கினேன், ஆனால் நான் உன்னை பற்றி கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கு என்னிடத்தில் ஒப்படையும். பிரியமானவர்களே, இந்த செய்தி நம் ஒவ்வொருவருக்குமான செய்தி. நாம் குடும்பத்தில் இருந்தாலும், ஒரு பணித்தளங்களில் இருந்தாலும், அல்லது பல பொறுப்புகளில் இருந்தாலும் நம்மை நாமே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டிய, சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஓமையாக இந்த ஓமை இருக்கிறது. இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலிலும் கூட ஆண்டவர் புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார். நாம கடவுளுக்கு உண்மையாக, நேர்மையாக நடந்து கொள்கிற போது, இரக்கத்தோடு மன்னிப்போடு நடந்து கொள்கிற போது ஆண்டவர் நம் மீது இரக்கத்தை பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் வழியாக வியத்தகு செயல்களை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்று இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.